மருத்துவர்கள் போராட்டம் வந்து பல இடங்கள் மருத்துவர்களை காட்டுறது இது ஒரு பக்கம் மக்களிகள் வந்து அரசு மருத்துவர்கள் வந்து டாக்டர்கள் வந்து முறையாக அந்த சம்பவமும் அது ரெண்டும் இருக்கு நம்ம மக்கள்கிட்ட வந்து அரசு மருத்துவர்கள் வந்து பேரன்பு கொண்டு பண்ணும். ஏன்னா நம்ம அவங்க மேல பெரும் மதிப்பும் பெரும் அன்பும் வச்சிருக்கோம். எப்படின்னா கொரோனா நேரத்தில் எல்லாரும் கைவிட்டுட்ட பிறகு அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் ஒரு எப்படி சொல்றது தேவன் போலவும் இந்த செவிலியர்கள் தேவதை போலவும் நம் மக்களுக்கு தெரிந்தார்கள், பணியாற்றினார்கள். அதில் யாரும் மறுக்க முடியாது. எல்லா மருத்துவரையும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில மருத்துவர்கள் அவங்களுக்கு இருக்கிற பணி நெருக்கடி, போதுமான அளவுக்கு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் வந்து நிரப்பப்படலை இல்லைங்கிறது. அப்படி இல்லைங்கும் போது ஒரு மருத்துவருக்கு வந்து கூடுதலான பணிச்சுமை ஏறிடும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, காவலர்களே அதிக பணிச்சுமையில் வந்து எனக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரி என்னுடைய உறவினர் கூட தற்கொலை பண்ணி கொண்டதெல்லாம் இருக்குது நிறைய பேர். அந்த மாதிரி சூழலில் சிலர் வந்து பண்ணுவாங்க ஒழிய பெரும்பாலான மருத்துவர்கள் அப்படி இல்லை. பேரன்பு கொண்டு மக்களை நேசித்து சேவை செய்கிறவங்க தான். அப்படி இருக்கிற ஒரு சில இதுகளையும் அவங்களும் அந்த மாதிரி இல்லாத தங்களை மாற்றிக்கொள்ளணும். ஆனால் மருத்துவ பெருமக்களுக்கு பாதுகாப்புங்கிறது மிக முதன்மையானது. ஏன்னா இப்போ எப்படி மருத்துவமனைக்கு போகிறவங்க வந்து நோயாளிகளுக்கு மருத்துவமனைக்கு வராங்களா, இவங்க மருத்துவமனைக்கு போகிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு வந்துடக்கூடாது. இது இரண்டுமே அரசின் பொறுப்பு. அதிக பணிச்சுமை வராத அளவுக்கு மருத்துவர்களின் அந்த காலி இடங்களை இட்டு நிரப்பணும், கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்கணும். அரசு மருத்துவமனைகளில் ஒரு துணை காவல் நிலையம் போல அமைத்து அங்கு காவலர்களை வைப்பது என்பது அது சரியானது. உள்ள போற வர அவங்கள கொஞ்சம் சோதிச்சு அனுப்புறது நல்லது. அப்படி இருந்திருந்தா அவர் ஆயுதத்தோட அந்த கத்தியோட உள்ள போயிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா இடங்கள்லையுமே அப்படி வைக்கிறது நல்லது. வச்சு நீங்கள் யார் நோயாளி, இந்த நோயாளியை பார்க்க போகிறோம், இவங்களை பார்க்க போகிறோம், எல்லாருமே சோதிச்சு விடுறது ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரி முறையை கொண்டு வருவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தவறு இல்லை. எல்லாத்துக்கும் சோதிக்கும் போது அதை சோதிச்சு விட்டுறலாம். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம்ல. மருத்துவருக்கு வந்த ஆபத்து நாளைக்கு ஒரு நோயாளிக்கும் வரலாம். எத்தனை படங்களை நம்ம பார்க்குறோம். அது சம்பவம் இல்லை. அது நாங்கள் 26ல் செய்ய போகிறதான் சம்பவம். அதனால சென்னையில தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் ட்ரெயின் மற்றும் பஸ்ல இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள்லாம் அறியாதது இல்லை. ஒரு மனிதனுடைய செயல்பாடு, சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் தான். ஒரு மனிதனுடைய சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். அப்போ அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல்பாடு. இது எப்படின்னா, நீங்கள் சமூகமே ஒரு குற்ற சமூகமாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க. எங்கே திரும்பினாலும் திரவ மது இருக்குது, போதை பொருள் இருக்குது, கஞ்சா, அவின்னு, கொக்கைன்னு, ஸ்டாம்பு, கிம்புன்னு வாய்க்கு வராத போதை பொருள் இருக்குது. எல்லா இடங்களையும் எளிதாக கிடைக்குது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் வாசலில் கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், பள்ளி பிள்ளைகளே, எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் பெருமக்கள், எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் உறவினர்களே, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கற்பமாயிருது. ஏன்னே தெரியும், எப்படி ஆனம்னே தெரியாமல். ஏன்னா நிறைந்த போதை. அந்த மாதிரி ஒரு குற்றச்சமூகத்தை உருவாக்கிட்டு அவர் தப்பு பண்ணிட்டாரு, இந்த மாணவர்கள் பண்ணிட்டாங்கங்கிறது நீங்களும் குற்றவாளி, நானும் குற்றவாளி. அந்த குற்றத்திற்கு நாம் எல்லாரும் பொறுப்பேற்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போ பிள்ளைங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எளிதாக கஞ்சா கிடைக்குது. அவன் 4 பேர் சேர்ந்ததை போட்டோன்னே அவன் சத்தத்தை போடுறான், அவன் தன்னை மீறி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. இது மொத்தமாக களையப்படும். ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுது, நீங்கள் போதை பொருள்களை கொஞ்சம் தடுங்க. எப்படி இருக்குது? இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு மாநில அரசு, நீங்க அதை தயவு செய்து உள்ள வரவிடாம தடுங்க. என்ன செய்றீங்க? மனசு முழுக்க கோபமும் வலியும் இருக்கு, வெறுப்பு இருக்கு, வெறி இருக்கு. என்ன செய்யலான்னு சொல்லுங்க.
ஒரு தடவை என் மீனவனை அடித்தா உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு 6 மாதம் சிறையில் இருந்தேன். ஒரே வழி தான். நீங்கள் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பை ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்க. என் மீனவனை தொட்டுட்டான்னா என்னை கேளுங்க, தொட்டுட்டா கேளுங்க. எல்லை தாண்டி வர்றான்னு தானே உன் பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா? போறாங்க. ஏன் அந்த மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதில்லை, படகு பறிக்கப்படுவதில்லை, வலை பிடிக்கப்படுவதில்லை, சுட்டுக் கொல்லப்படுவதில்லை? யாராவது சொல்லுங்களேன், ஏன் சொல்லப்படுவதில்லை? அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு, எனக்கு ஆள் இல்லை. இப்ப கேட்க ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் வந்து ஒரு பகிரங்கமா எத்தனை முறை சொல்றேன், நான் வந்து உட்கார்ந்த பிறகு நீ தொட்டு பாத்துறா, ஒரு தடவை தொட்டுறா என் மீனவனை நான் பாக்குறேன். அது தொட முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது கண்டுகொள்ள. நாங்க வெறும் ஓட்டு. எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது கவலைப்படாது. என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாது, என் வாழ்க்கையை பற்றி தான் கவலைப்படும். அதை நோக்கியே தான் நகரும். இந்த 5 ஆண்டு, இந்த 4 ஆண்டு ஆக போகுது. இந்த ஆட்சியில மக்களின் வாக்கை குறிவச்சு நகர்ந்திருக்கா? மக்களுக்கான தேவை, அதற்கான சேவையை நோக்கி நகர்ந்திருக்கா? நீங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது, இந்த புரட்சி பெண் படிக்க போற தங்கச்சிகள் கொடுத்தது, படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் 1000 ரூபாய் கொடுத்தது, இப்ப 25வது ஆண்டுல இருந்து குடும்ப அட்டைக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றது, இதையெல்லாம் இந்த வாக்கை நோக்கி, தேர்தல் அரசியலை நோக்கி நகர்தா, மக்களுக்கான சேவை அரசியலை நோக்கி நகர்தாங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். அப்ப இந்த கட்சி ஆட்சிகள் வந்து மக்களை பற்றி கவலைப்படாது. மக்களினுடைய எதிர்கால பாதுகாப்பு, நல்வாழ்வு, முன்னேற்றம் அதெல்லாம் துளியும் சிந்திக்காது. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற நிலைமை இருக்கிற வரை, அதை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தலைவர்கள் இருக்கும் வரை நல்லாட்சி மலராது, நாடு மக்களும் நிம்மதியா வாழ முடியாது. அது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், வழியே கிடையாது. கஸ்தூரியை பிடிக்க 2 தனிப்படை தெரியல. ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல, அந்த மாதிரி பார்க்கல. அது ஒரு கருத்து, அது வருத்தம் தெரிவிச்ச பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்க வலைவலியை தட்டி பாருங்களேன், ஒருத்தர் எப்படி பேசுறாங்கன்னு. இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அது அவ்வளவு பெரிய குற்றமா நான் கருதலை. அவர்களுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு, அதை செய்யறாங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலா தான் நான் பார்க்கிறேன். என்ன ஆய்வு? ஆய்வு நடத்தினாரு, ஆய்வு பற்றி சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி, அதுல வந்துட்டு அவர் கட்சியினுடைய அவர் கட்சி, அவர் ஆட்சி, அவர் அரசு, அதனால அவர் கட்சி கொடியோட வர்றாரு. அது போய் நம்ம கேட்க முடியாது. யாரு கேட்பா? நீங்க இங்க பாருங்க, ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது, அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அரசியல் பேசலாம். அந்த மாதிரி தான் அவங்க அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வர்றது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சரி, இப்போ என்ன செய்யலாம், நம்ம கண்டிக்கிறோம், அதனால அடுத்த முறையும் அதே தான் செய்வாங்க. அவங்க அரசு மக்கள் காசுல மக்களுக்கான நிவாரணம் ஒரு அரிசி கொடுக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுல அந்த கட்சி தலைவர்களின் படம், அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது, மின்விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கிடுவோம். ஒரு மடிக்கணினி கொடுக்குது, அது மக்கள் காசுல தானே கொடுக்குது. அதுல அந்த கட்சியின் அந்த தலைவர், அந்த ஆட்சியில் இருக்க தலைவி, அவங்களுடைய கட்சி சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அது மாதிரிதான் இது. இதுக்கெல்லாம் என்ற ஒரு கருத்தை கேட்கறது, அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ, நாட்டுக்கும் மக்களுக்கு இருக்கிற சிக்கல்களை பேசுவோம். வேற நன்றி.